புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தந்தார்கள். இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்தது ஏழை எளிய மக்கள் வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்த அந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல பல திட்டங்களை தந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லாத இல்லை என்கின்ற நிலை வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அதே ஆட்சியை நமது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அம்மா வழியிலே அனைத்து திட்டங்களையும் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எதையுமே நிறுத்தாமல் அனைவருக்கும் எல்லாம் கிடைப்பதற்காக நல்ல திட்டங்களை தந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய அரசாங்கம் வந்தவுடன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்த திட்டங்களை அனைத்தையும் நிறுத்தி நிதி இல்லை என்கின்ற காரணத்தால் அம்மாவில் கொண்டு வந்த திட்டம் என்கின்ற காரணத்தால் நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது, கிடைக்கவில்லை என்கின்ற ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த ஆதங்கத்தை நாம் பயன்படுத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளை நம்பி, நம்ம மக்களை நம்பி, நம் இயக்கத்தினுடைய தொண்டர்களை நம்பிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், இந்த இயக்கத்தை 100 ஆண்டாலும் எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது, இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைசியாக சட்டமன்றத்திலே உரையாற்றினார்கள். அந்த அம்மாவுடைய எண்ணம் நிறைவேற, நமக்கு நம் வாழ்வு வளம் பெற, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சி, ஏழை எளிய மக்களுடைய ஆட்சி, விவசாயிகளுடைய ஆட்சி, நெசவாளருடைய ஆட்சி, தொழிலாளருடைய ஆட்சி இந்த நாட்டிற்கு வர வேண்டும். ஊழல் இல்லாத ஆட்சி வர வேண்டும். போதை பொருள் இல்லாத ஆட்சி, மது இல்லாத ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு தொண்டர்களாகிய நாம் அனைவரும் உழைக்க, காத்திருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், ஓயாது உழைக்க வேண்டும். ஓய்வின்றி உழைத்து புரட்சி தலைவர் ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைய அனைவரும் சமதம் ஏற்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதற்காகத்தான் நமது தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நாமும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லாட்சி அமைய, நாடு முன்னேற நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் வேண்டும் என கேட்டு உங்கள் பாதம் அணிந்து வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.